18ஆம் நூற்றாண்டு. இந்தியா முழுவதும் ஆங்கிலேயர் அதிகாரம் விரிவடையத் தொடங்கிய காலம். ஆனால் தென்னிந்தியாவின் சீரடி மாவட்டத்தில் ஒரு பெண்மணியின் பக்கவாத புரட்சி இந்திய வரலாற்றை ஆழமாக பதித்துவிட்டது. அந்த வீரப்பெண்மணி யாரென்று தெரியுமா? அவள்தான் வீரமங்கை வேலுநாச்சியார், இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர போராளி. வேலுநாச்சியார் 1730ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் ராமநாதபுரம், சிவகங்கை சமஸ்தானத்தில் பிறந்தார். அவரது தந்தை செல்லமுத்து தேவர் சிவகங்கை சேதுபதி அரசு மன்னர். வேலுநாச்சியார் சிறு வயதிலேயே தமிழ், தெலுங்கு, உருது, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றார். யுத்த கலைகளில் சிறப்பு பயிற்சி பெற்றார். வாள் சண்டை, குதிரை பயிற்சி, அம்பெய்தல் ஆகியவற்றில் வல்லவர். வேலுநாச்சியார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத தேவர் உடன் திருமணம் ஆனார். ஆனால் 1772ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் அர்காட் நவாபுடன் சேர்த்து மன்னரை கொலை செய்தார்கள். இந்த நிகழ்வு வேலுநாச்சியாரின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. மன்னர் இறந்த பின் வேலுநாச்சியார் தனது குழந்தையுடன் தெலுங்கானா, திருச்சி, தஞ்சாவூர் பகுதிக்கு ஓடினார். அங்கு 8 ஆண்டுகள் வரை ஒளிந்து வாழ்ந்தார். இந்த காலத்தில் மக்கள் ஆதரவு, தன்னம்பிக்கை மற்றும் துணிச்சல் ஆகியவற்றை கூட்டி ஒரு இராணுவத்தை உருவாக்கினார். ஹைதராலி, மைசூர் சுல்தான் அவரிடம் சென்று உதவி கேட்ட வேலுநாச்சியார் தனது போர்க்குழுவை கட்டி எழுப்பினார். வேலுநாச்சியார் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பெண்கள் இராணுவத்தை உருவாக்கினார். அவருடன் குயிலி என்ற வீரப்பெண் இருந்தார். குயிலி வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாகவும் தளபதியாகவும் அறியப்படுகிறார். 1780ஆம் ஆண்டு நடந்த சிவகங்கை மீட்கும் போரில் குயிலி தலைமையிலான பெண்கள் படை முக்கிய பங்கு வகித்தது. குயிலி தன் உடல் முழுவதும் எண்ணெய் ஊற்றிக்கொண்டு ஆங்கிலேயரின் வெடிமருந்து கிடங்கில் புகுந்து வெடிக்கச் செய்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் அவர் முதல் தற்கொலைப்படை போராளியாக கருதப்படுகிறார். குயிலியின் இந்த செயல் ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இந்த தாக்குதலுக்கு பிறகு வேலுநாச்சியார் சிவகங்கை அரசியலை மீண்டும் கைப்பற்றினார். இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல. அந்த காலகட்டத்தில் ஒரு பெண் ஆங்கிலேயருடன் நேரடியாக போராடி வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் அல்ல. அதனால்தான் நாம் அவரை வீரமங்கை வேலுநாச்சியார் என்று புகழ்கிறோம். வேலுநாச்சியார் 1790ஆம் ஆண்டு வரை 60 வயதுக்கு மேலாக நாட்டு நிர்வாகத்தை நடத்தினார். அவரது மகனிடம் பதவியை ஒப்படைத்து இறுதி வரை மக்கள் நலனுக்காக வாழ்ந்தார். 1796இல் காலமானாலும் அவரது வீர மரபு இந்திய விடுதலை போராட்டத்திற்கு முன் சுடர்களுக்காக இருந்தது.